வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டபிள்யூடி கேன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபிள்யூடி கேனை பற்றி நிறையா கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஸ்கொயர் ஆஃப் 9 ஸ்கேன் கேனோட ஃபேன் மெத்தடு இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் பேஸாக வச்சு எதுக்காக அதை இந்த மாதிரி எங்கல் பண்ணார், எதுக்காக இதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த டபிள்யூடி கேனோட வெயிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ அதை பற்றி டெக்னிக்கல் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது அவரோட என்ன மாதிரி மெத்தட், அது எப்படி பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே கேன் மெத்தடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ டபிள்யூடி கேன் அப்படின்னா எல்லாம் கால்குலேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது பியூர் கால்குலேஷன் கிடையாது, அது பியூர் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணியிருப்பார். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் ஒரு விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் சின்ன வயசுலேயே ஒரு நாள் ஃபுல்லாக பைபிள் படிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்தவர். அப்படி பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது எது நடந்தாலும் அது பைபிள் படித்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தவர். இவங்க ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறனால அவங்க பயிரிடுற இதெல்லாம் நிறைய அழிஞ்சு போகும். ஒன்றா விளைச்சல் இருக்காது, இல்லை மழை ஜாஸ்தியாக வந்துடும், இல்லைன்னா ஏதாவது நோய் தாக்கம் வந்துடும். இவங்களால நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியறதில்ல. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பைபிள் படிக்கும்போது அவரோட உள்ளுணர்வில் இதுக்கும் பிரபஞ்சத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேடுதலில் இறங்கியிருக்காரு. அப்போ தேடுதலில் இறங்கி ஃபஸ்ட்டு எங்கே போனார் அப்படின்னா எகிப்து போயிருக்காரு. அங்கே ஒரு சில கால்குலேஷன் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்திருக்காரு. இந்தியா இங்கே ஒரு 4 வருஷம் தங்கி ஒரு சில விஷயமெல்லாம் கற்றுட்டு அங்கே போய் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ யூஸ் பண்ணி அதுலேருந்து சில பலன் அடைஞ்சிருக்காரு. இதுதான் உண்மை. அது நிறைய சொல்லலாம். அது நிறையா அதுலேருந்து நிறையா பரிமாணங்கள். அதாவது கேன் தியரி பற்றி இன்னும் யாருக்கும் முழுசாக தெரியாது. கேன் நிறையா ஓப்பனாக சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அவர் அவுட்லைன் போட்டு அவுட்லைன் சொன்னதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவுட்லைன்லேருந்து ஒரு மைக்ரோ லெவலில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை விட ஒரு மைக்ரோ லெவலில் தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணோன்னா சரி மேனுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக இது பண்ணும்போது சில லாஸஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த லாஸஸ் வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட இவரோட மெத்தட் கிடச்சிது. அப்போ இவரோட மெத்தட் கிடைக்கும்போது சரி இவர் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய கால்குலேஷன் பண்ணால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் சில கிளாஸஸுக்கு போனோம். அங்கே கிளாஸஸ்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு கூட அங்கே யாருக்கும் தெரியறதில்லை. நம்ம ரிலேட்டிவ் ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவரு இதில் ரொம்ப டெப்த்தாக இருப்பார் டபிள்யூடி கேனில் அந்த மெத்தடில். அப்போ அவருக்கு தெரிஞ்ச அளவு கூட அவங்களுக்கு தெரியல. அது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்லேயும் யூடியூப்பில் இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச மெத்தடு. இது தெரியாத ஒரு சில மெத்தடெல்லாம் இருக்குது. அது என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தர 30,000 40,000 ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நாள்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது பேசிக் தான் சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மாதிரி சில ஈவெண்ட்டெல்லாம் நடந்திருக்கு. கேரளாவில் ஒரு வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் சென்னையில் ஒரு வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பெரிய லெவலில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற லெவலில் தான் இருக்கும். அதனால சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் தேடல் ஜாஸ்தி பண்ண இவரோட புக்கு ஒன்று கிடச்சிது. அது இப்போ எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த புக்கு இருக்குன்னு தெரியல. அந்த புக்கில் தான் இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருந்துச்சு. அதில் தான் உள்ள எதில் கற்றுருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னா அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. அஸ்ட்ராலஜி தான் டபிள்யூடி கேன்னாலே அஸ்ட்ராலஜி தான். எல்லாரும் நிறையா சொல்லுவாங்க. அதாவது கால்குலேஷன் மெத்தடு அது இது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜியில் தான் இவர் இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எந்த காலகட்டத்தில் என்ன பயிர் பண்ணோம்னா நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கும், நல்லா விளைச்சல் தரும், எந்த மாதிரி காலகட்டத்தில் இது விலை ஏறும் ஒரு சில காய்கறிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பண்ணி ஒரு விவசாயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து கண்டுபிடிச்சதான் சில மெத்தடெல்லாம். அதை அப்படியே பரிமாணம் ஆகி டபிள்யூடி ஸ்கொயர் ஆஃப் 9 அந்த ஃபேனு ஆங்கிள் இந்த டிகிரி இதெல்லாமே அதுக்கப்புறம் இது பண்ணது தான். இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே போயிட்டு அஸ்ட்ராலஜி இப்போ எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த கிரகங்கள் பேர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சனி குரு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சனி குரு இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பண்ணும்,
அது எந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் தாக்கம் பண்ணும், இந்த வருஷத்துல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில கால்குலேஷன் பண்ணார். அப்போ நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரகங்கள்லாம், அதாவது என்ன கிரக சூழ்நிலையெல்லாம் வருது, என்ன கிரக சூழ்நிலையெல்லாம் வந்து எதிராக இருக்கும், எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு அதில் நிறையா ஏர்ன் பண்ணார். அப்புறம் இவரை மாதிரியே இவர் என்ன பயிரிடுறாரோ அதே, இப்போ உருளைக்கிழங்கு இவர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்து இதில் வந்துட்டு இவரை பார்த்து உருளைக்கிழங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்திருக்காது. காரணம் என்ன, அதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் ராசிக்கு அந்த லேட்டிடியூட்டுக்கு என்ன இது வருது, இங்கே ஃப்யூச்சரில் என்ன அது ப்ரைஸ் போகுமா போகாதான்னு எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வச்சுருப்பார். அதே நீங்கள் உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டிங்கன்னா வராது. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப மைனூட்டான டெக்னிக் அது. அதாவது அவர் அப்படி பண்ணலை, அவர் அடுத்தவங்க அது மாதிரி போட்டால் வந்து அவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகலாம் அவர் பண்ணல. அவரோட இருக்கிற பகுதிக்கும் அவரோட ராசிக்கும் அவரோட பிறந்த இதுக்கும் வந்துட்டு எந்த இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை இது பண்ணியிருந்தார். அப்படி பண்ணும்போது தான் அதுலேருந்து வந்த ஒரு விஷயந்தான் இது எல்லாம். இது எத்தனை பேர்த்துக்கு இதில் வந்து கிரக காம்பினேஷன் உள்ள இன்வால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. WD கேன் அப்படின்னா ஆங்கிள் எல்லாம் இருக்குது, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பல காலம் பிடிக்கும். WD கேன் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் பார்த்து ஜஸ்ட் ட்ரேடிங் யூடியூப் பார்க்குறோம், ட்ரேட் வியூவில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் பார்க்குறோம், சரி அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவரோட மெத்தடு வந்து நாட் ஓன்லி ட்ரேடிங், நம்மளோட சொந்த லைஃபுக்கே ஒரு யூஸ் ஆகும் அவரோட கிரக சேர்க்கை. நான் ஆரம்பத்தில் இவர் கற்றுக்க போகும்போது நான் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டதுக்கு காரணமே இவர் தான். ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜினா நான் இன்னமும் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அஸ்ட்ராலஜி அவர் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சில கால்குலேஷனு ட்ரேடிங்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் இதோட வெயிட் என்னங்கிறது தெரிஞ்சுது. அவர் என்ன மாதிரி டெப்த் அவ்வளோ போயிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும், நம்ம சொந்த லைஃபுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த 2024 அவர் சொன்ன அவரோட கிரக காம்பினேஷன் எடுத்து நம்ம போட்டு பார்த்தோம்னா வெள்ளை வரும்னு இருந்துச்சு, வந்துருச்சு. முட்டை விலை ஏறிட்டுருக்கு. அடுத்தது வந்து கோல்டு ரேட்டு கண்ணா பின்னான்னு ஏறும். இதுக்கப்புறம் வந்து கோயில்களெல்லாம் வந்து ஒரு சில எப்படி சொல்கிறது, அதாவது கோயிலெல்லாம் வந்து சரியாக வந்து பராமரிச்சிருக்க மாட்டாங்க, கோயில்களில் குளறுபடி வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். கோயில் கோபுரங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அப்புறம் யானைகள் அதிகமாக சாகும், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து மலைப்பாங்கான இடம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எல்லாம் நிலச்சரியருக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து ஏப்ரலுக்கு மேலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இவரோட கிரக சூழ்நிலைப்படி நான் கணிச்சதுபடி என்னோட சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். சென்னையில் வெள்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இதாச்சு. பட் நான் அந்த சைடு சவுத் சைடு எனக்கு அந்த கால்குலேட் பண்ணல நான். பட் சென்னையில் வரும்னு சொன்னால் வந்திருக்கு, இனியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, அதோட வீரியம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏப்ரலுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னோம்னா இவரோட மெத்தடை ஒரு சில இவர் வச்சு கற்றுக்கிட்டதுனால இன்னொரு மெத்தடுக்குள்ளே போக முடிஞ்சது என்னால், அதை வச்சு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ட்ரேடிங்கில் உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றவங்க எல்லாமே பேஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எலியாட் வேவ் தியரின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா நம்மளோட பஞ்சவச்சி சாஸ்திரத்துக்கு உள்ளே வந்திருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பஞ்சவச்சி சாஸ்திரம் அது 5 5 ABCDன்னு ஒரு 5 5 பிரியும். அதுவும் வந்து 5 பறவைகள் வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிரிஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பிரியும். அந்த ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒரு உட்பிரிவு வரும் பஞ்சவச்சியில். இதுலேயும் அப்படி எலியாட் வேவ் தியரிலையும் அப்படி தான் வரும். ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து இப்போ பி வருதுன்னா பியில் ஒரு 5 பாயிண்ட் வரும். இதெல்லாம் நீங்கள் எலியாட் வேவ் தியரி படிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இயற்கையும் ட்ரேடிங்கும் வெவ்வேறு கிடையாது. இது ட்ரேடிங்னா ஏதோ கால்குலேஷன் நம்ம லேப்டாப்பில் அப்படியே பார்த்துட்டு போகிறது, ட்ரேட் பண்ணுறது, சம்பாதிக்கிறங்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் ட்ரேடிங்க்கும் இயற்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கலில் இருக்கிற அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய்ட்டு இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணலாம், எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது மட்டும் கேட்டு பண்ணுங்கள். இது என்னடா அது ட்ரேடிங்க்கு அஸ்ட்ராலஜிக்கு என்ன இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் வந்து அறியாமல் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை வந்து நீங்கள்
ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய கண்டினியூஸாக லாஸ் வருது அப்படின்னா லோக்கல் இருக்கிறவங்ககிட்ட ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு 6 மாதத்துக்கு பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா பண்ணவே வேண்டாம்னு சொல்லணும். அப்படி பண்ணாதீங்க, நிறையா மாற்று இதெல்லாம் இருக்குது, அது பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க, இந்த ஷார்ட் பீரியடில் பண்ணாதீங்க அப்படின்னா அது பண்ண வேண்டாம், விட்டுறலாம். இதுதான் வந்து இது என்னடா WD கேன்லேருந்து அஸ்ட்ராலஜி போகுது அப்படின்னா அவர் பேஸே வந்து அஸ்ட்ராலஜி தான் பண்ணியிருக்காரு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அப்போல்லாம் வந்து பயங்கர தேடுதல் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அதனால் வந்து இது என்னால் உணர்ந்துக்க முடிஞ்சது, நான் படிக்க முடிஞ்சுது. நான் அஸ்ட்ராலஜிக்கல் என்ட்ரானதுக்கு காரணமே WD கேன் ஒருத்தர். இதுக்கப்புறம் தான் நிறையா மெத்தட் வந்து கண்டுபிடிச்சோம். WD கேன், அப்புறம் ஓன் மெத்தடு. இவரோட மெத்தடில் மட்டும்தான் டைமை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் மெத்தட் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அங்கே போகும்னு சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு ப்ரைஸ் போகுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நிறையா டூல் இருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டாலே அந்த ப்ரைஸ் கிடச்சிரும். அது எந்த டைமுக்கு வரும் அப்படிங்கிறது இவரோடதில் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் இவருக்கு வெறுமனே இதில் கொடுத்துட்ருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச டூல்ஸில் வச்சு பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு டூல் ஒன்று இருக்குது, அது பெரிய மெத்தடு. அது ஒரு சாஃப்ட்வேரே ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் வச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் அப்போ இருக்கிற அந்த இதுக்கும் நம்ம நகர்த்தி அந்த பிளான்ட்டை நகர்த்தி இந்த டைமுக்கு இங்கே வந்துச்சுன்னா இந்த கிரகநிலை சேர்ந்தால் இந்த டைமுக்கு இது வரும் அப்படிங்கிறத டைம் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு இவர் இதில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுலையும் பண்ண முடியாது. எங்களோட சொந்த அனுபவம் அது. அதனால் நீங்கள் கேனை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேன் சரி எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னாலும் அந்த அப்ளை பண்ணுறதுலையுமே நிறைய இருக்குது. அவர் கேன் தெரியும், இந்த 45 டிகிரியில் வந்துட்டு கேன் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறது. 45 டிகிரியோட ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் இப்போது வரையணும். அந்த ட்ரையாங்கிளில் எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த கேன் ஃபேன் வந்துட்டு கரெக்டாக அந்த 1:1 வந்து அட்டாச் ஆகணும். இந்த ரெண்டு கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அது வந்து சரியான ஒரு இதை காட்டும். ரெண்டாவது வந்து நீங்கள் இது பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருப்பீங்க. அந்த பாயிண்ட் என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு நகர்த்தும் போது அது நகர்ந்துடும், கேனோட அந்த இதுவும் ஆங்கிலும் மாறிடும். அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு சில விஷயமெல்லாம் இருக்குது. அந்த சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடிங் வியூலேயே இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். பட் நீங்கள் டெமோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸோட இதை வச்சு நீங்கள் டெமோ எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெமோவில் பண்ணலாம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா WD கேன் அப்படிங்கிறது ஏதோ விளையாட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை நம்பி WD கேனை நம்பி ஒன்றும் தெரியாமல் ஜஸ்ட் ஃபேனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினீங்கன்னா கம்பல்சரி லாஸ் தான் பண்ணுவீங்க. என்னோட அடித்து சொல்ல முடியும் என்னால். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறையா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவரை பற்றி படிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, எதுலேருந்து வந்திருக்குது, இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற WD கேனு, ஸ்கொயர் ஆஃப் 9 இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்து மருவி வந்து இப்போ இருக்கிறது என்ன மெத்தடுன்னே தெரியாது. அவரோட ஒரிஜினலாலே நம்மளுக்கு தெரியாது. இது நிறைய மருவி வந்திருக்கு. நிறையா இப்போ WD கேன் வந்து டைரெக்டாக வாங்கினவங்க சில விஷயத்தெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு மற்றதை மட்டும் வெளியே இது பண்ணியிருப்பாங்க. அதை வாங்குறவங்க இன்னொருத்தவங்க அதுலேருந்து நிறையா ஹைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பப்ளிக்கு இது பண்ணியிருப்பாங்க. எது உண்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அது எது உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்குது. அந்த ஹிண்ட்டை எடுத்ததுக்கே நம்ம பெரிய லெவலில் அது காட்டுது. இன்னும் ஒரு ஒரிஜினலில் அவரே இன்னும் நிறையா வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதனால் WD கேன் அப்படின்னா ஏதோ இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுக்கலாம், 500 ரூபாய் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவரோட இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே இப்போ நீங்கள் பண்ணுறான் சரி ஓகே பண்ணுங்கள், அதை நான் வேண்டான்னு சொல்லலை. இப்போ பண்ணும்போது அதை கரெக்டாக ஒன்றும் இல்லை, அந்த ஆங்கிளை பொறுத்துறதே சரியான இடத்துல பொறுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ட்ரெண்டே கண்டுபிடிக்க முடியும். ப்ராஃபிட் பண்ணுறது ரெண்டாவது. நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ 1:1 இருக்குது, 1:1 டச் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா எந்த இடத்துல நம்ம அடுத்து எங்கே போகும். அதே மாதிரி 2:1 இப்போ டச் ஆகி மேலே ஏறிட்டே போச்சுன்னா 1:1 மேலே வருதா இல்லை 2:3 போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் இது WD கேன் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அதனால நீங்கள் வந்து இதை ஒரு விஷயம் பண்ணும்போது ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பேஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதோட வெயிட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு விழிப்புணர்வோடு அதை பண்ணுங்கள். ஒரு தெளிவோடு அதை உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ லைன் வரைகிற மாதிரி இதை நினச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் WD கேன் அப்படிங்கிறவரோட மெத்தடு. இதில் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.